என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்களுடைய சூழ்நிலையில் என்ன நடந்து கொண்டிருக்கு, அவங்கள சுற்றி உள்ள விஷயங்கள் வந்து என்ன மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு, ஸோ அதனால இவங்களுடைய எண்ணங்கள் வந்து எப்படியெல்லாம் மாற்றத்துக்குள்ளாகி இருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதாவது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு, அவங்கள சுற்றி என்ன நடக்குது, இவங்களோட எண்ணங்கள் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து உங்கள் நபர்களோட சூழ்நிலை என்ன மாதிரி இருக்குது, ஸோ அவங்கள சுற்றி என்ன நடக்குது, அண்ட் அவங்களோட ஆக்ஷன் வந்து என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க, அவங்களோட மனநிலை அப்படின்னு சொல்லி ஓவரால் என்ன இருக்குது அப்படின்னு ஃபுல்லாகவே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே. ஸோ அதுக்கான கார்ட்ஸ் வந்து நான் இங்கே வந்து எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கார்டுக்காக என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே. ஸோ நான் இப்போ கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஓகே. ஸோ இங்கே முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நபர்கள் எடுத்த ஒரு சில முடிவுகள் வந்து இந்த நபர்களுக்கே திருப்பி பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. இந்த நபர்கள் வந்து ஒரு சில முடிவுகளை வந்து திடீர்னு எடுத்திருக்கலாம். இது பண்ணினா தான் இந்த வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இந்த ஸ்டெப்பை தான் எடுக்க போகிறேன், யார் என்ன சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த நபர்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படி இந்த நபர்கள் எடுத்து வச்ச ஸ்டெப்பு தான் இவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. ஸோ புரட்டி போட்டிருக்கு அப்படின்றது இந்த நபர்கள் வந்து ஒரு காதலுக்காக டக்குன்னு ஒரு மாற்றம் எடுத்திருப்பாங்க. இல்லை அவங்களோட வாழ்க்கையில் இதை விட்டுட்டு இதை செலக்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காதலை உதறி தள்ளிட்டு கூட போயிட்டுருக்கலாம். ஆனால் இந்த நபர்கள் எந்த விஷயத்தை நோக்கி ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சாங்களோ அதுதான் இவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டுருக்காங்க தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில். அப்போது இந்த நபர்களை சுற்றி வந்து நிறைய மன கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கு. நிறைய பெயின்ஸ் இருக்குது, நிறைய வருத்தங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி நான் ரொம்பவே பயந்து கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. இவங்கள சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்தில் இந்த நபர்கள் வந்து பயந்து போயிட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். அது வந்து இவங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இது காதலாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்போ காதல் அப்படின்னு வரும்போது இந்த காதலால் கூட தன்னோட ஒரு தவறான முடிவு தான் தன்னை வந்து இப்படியான ஒரு இடத்துக்கு தள்ளி இருக்கு அப்படின்றத நினைக்கும் போதெல்லாம் இந்த நபர்களுக்கு ரொம்பவே வருத்தம் தரக்கூடிய மாதிரி இருக்குது. நான் என்னையே ரொம்ப கேவலமாக நினச்சிக்கொள்கிறேன், நான் எடுத்து வச்ச ஸ்டெப்பு தான் இவ்வளோ பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு, இந்த இடத்துல உன்னதமான காதலியும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எல்லாமே திரும்ப திரும்ப நினைக்க 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 இந்த நபர்களுக்கு மனநோகு மனம் வந்து ரொம்ப நோகுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. தன்னோட தவறான வார்த்தை, தவறான ஒரு செயல் தான் இத்தனைக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து சொல்கிறாங்க. ஓகே. அதாவது அவசர புத்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த நபர்கள் அவசரமாக எடுத்து வச்ச ஒரு ஸ்டெப்பு, டக்குன்னு இங்கேருந்து இங்கே போனால் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்து வச்ச ஸ்டெப்பு தான் இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த நபர்களுக்காக யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த நபர்கள் இப்போ தான் யோசிக்கிறாங்க, நான் வந்து ஒரு அஹ், ஏதோ ஒரு வற்புறுத்தல்னால, ஏதோ ஒரு வலியுறுத்தல்னால நான் இப்படி பண்ணிட்டேன். ஸோ அது வந்து என் காதில் இவ்வளோ பெரிய பாதிப்பு பாதிக்கும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பு வந்து நினைக்கிறேன் ஒரே சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து தனிப்பட்ட ரீதியாக அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த நபர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த நபர்கள் முன்னேறணும்,
அப்போ இந்த நபர்கள் வந்து முன்னேறணும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், எல்லா விஷயத்துலேருந்தும் வெளிய வரணும், தன்னோட லைஃப்பையுமே கொஞ்சம் நல்ல விதமா மாத்திக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்க தான் செய்றாங்க. ஆனா இந்த நபர்களால அப்படி மாத்திக்கொள்ள முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க சொல்றாங்க. ஓகே. அதாவது இவங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாமே இந்த நபர்களுக்கு வந்து டவு மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. அதாவது உடைஞ்சு போயிருது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ இந்த நபர்கள் தேர்ட் பார்ட்டிய நம்பி போயிட்டுருந்தாங்க அப்படின்னா கூட, இது ஆல்ரெடி இங்க உடைஞ்சிருக்கு. இவங்களோட ஃபேமிலி சைட்ல கூட உடைஞ்சிருக்கலாம். அல்லது உங்க காதல் வந்து இந்த இடத்துல துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க. அல்லது இந்த காதல வந்து மீண்டும் இணைக்கவே முடியாது. ரொம்பவே காயப்படுத்திட்டாங்க, இல்ல காயப்பட்டுருக்காங்க அப்படின்றதுனாலோ என்னமோ, இந்த இடத்துல இந்த நபர்கள் ரொம்பவே அமைதியாவே இருந்து கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம அவங்களோட சூழ்நிலை பார்க்கும்போது இந்த நபர்கள் ஒரு கைதி மாதிரி தான் அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்க பார்க்குறேன். கைதி அப்படின்னு சொல்லும்போது இந்த நபர்கள் வந்து ஆ சுயமா எந்த விஷயத்தையும் முடிவெடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த நபர்கள் வந்து தான் வந்து ஒரு இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கேன். என்னோட சந்தோஷங்களுக்கான ஒரு விஷயம் வந்து கிடைக்குதுல்ல. நான் எவ்வளோ போராடியும் என்னோட சந்தோஷத்துக்கான ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்க முடியலை அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தனிப்பட்ட ரீதியாகவே அவங்களோட லைஃப்பை பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அவங்களோட வாழ்க்கையில அல்லது அவங்களோட குடும்பத்தில ஏதோ ஒரு கொண்டாட்டம் மாதிரி ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல பார்க்குறேன். செலிப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்துல இந்த நபர்கள் சேர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இருந்தாலுமே இந்த நபர்கள் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, நான் இந்த இடத்துல சூழ்நிலை கைதி மாதிரி இருக்கேன் அப்படின்றதா கூட இருக்கலாம். அல்லது இந்த நபர்கள வற்புறுத்தி ஒரு திருமணம் அல்லது என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல கூட இன்வால்வ் ஆக்கியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த நபர்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே டாப்பர் தான். இந்த இடத்துல நான் போன காதலும், தேடி போன காதலும் கிடைக்கல. எனக்கான காதலும் கிடைக்கல. அப்படிங்கும்போது நான் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டுருக்கேன். அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல வந்து சூழ்நிலை கைதியா தான் இருக்கேன் அப்படின்னு இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்களாம். என்னால எந்த விஷயமும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்ல, இங்க ஒரு சில நபர்களுக்கு வலுக்கட்டாயமா ஏதாவது திருமணம், அந்த மாதிரி விஷயங்கள் அ நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு இதில விருப்பம் இல்ல. இருந்தாலுமே இதில யாரோடையாவது தலையிடல் இருக்கலாம்." இந்த நபர்கள மேபி உங்க காதல கூட இந்த இடத்துல துண்டிச்சுட்டு, ஒரு தேர்ட் பார்ட்டி கூட ஒரு திருமணம் அப்படியா கூட இருக்கலாம். இது தேர்ட் பார்ட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவங்கள சார்ந்தவங்க இன்னொரு நபர திருமணம் பண்ணிக்கொள்றதுக்கு புஷ் பண்ணி கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த நபர்கள் வந்து தான் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டிருக்கேன். எனக்கு இந்த இடத்துலேருந்து வெளிய வரத்துக்கு எந்த ஒரு வழியுமே தெரியல அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் கொஞ்சம் யோசிச்சு கொண்டிருக்கு. கொஞ்சம் இல்ல, நிறையவே யோசிச்சு கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகேயா? ஓகே. இது எல்லாமே எதனால அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த நபர்கள் எடுத்து வச்ச ஸ்டெப்பு தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா, இந்த நபர்கள் தான் இவ்வளோ பெரிய ஒரு சிச்சுவேஷனே உருவாக்கியிருப்பாங்க. இந்த நபர்கள் கோபத்தில எடுத்த முடிவா இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு வேகத்தில வந்து இந்த நபர்கள் சரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இவங்க ஏதோ ஒரு வேகத்தில எடுத்த முடிவு தான், இப்போ இவங்களுடைய வாழ்க்கைய வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகுற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அப்போ இந்த நபர்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இத முன்னெடுத்துட்டு போறதா, அல்லது இத விட்டுட்டு வெளிய வரதா? தன்னோட காதலுக்காக போராடுறதா? இல்ல இதையே ஏத்துக்கொள்றதா? அப்படின்ற மாதிரி டபுள் மைண்டடா இருக்காங்க. ஸோ, அப்போ எல்லா விஷயமுமாவே ஒரு முட்டுக்கட்டையா போறதுனால, இந்த நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட எனர்ஜி, தன்னோட பாசம், தன்னோட வெளிக்காட்டுதல், அன்பு இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கொள்றாங்க. நான் இப்போ வந்து உண்மையாவே உங்க மேல ஒரு காதல், ஒரு எதிர்பார்ப்பு, இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியே இருந்தாலுமே கூட, இந்த இடத்துல இந்த நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, அத வந்து ஓகே அப்படின்ற மாதிரி. தன்னோட எனர்ஜிய வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்றாங்க. ஓகேயா? ஸோ இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு, ஓகே அடுத்தவங்களுக்காக அல்லது ஓகே பார்த்துக்கொள்ளலாம் இப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு விடுறது தான் என்னமோ இவங்களுடைய வாழ்க்கைய வந்து ரொம்பவுமே பாதிப்புக்குள்ளாக்குது அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி நான் இங்க பார்க்குறேன். ஸோ, அப்போ உங்க நபர்களுடைய சூழ்நிலை பார்க்கும்போது 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு இந்த காதலுக்காக போராடி வர்றது. இன்னொன்று வேற ஏதோ ஒரு தேவைக்காக இத நான் அக்செப்ட் பண்ணிக்கொள்றேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டா கூட இருக்கலாம். அது தனிப்பட்ட ரீதியா ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபடும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ, அப்போ
தன்னோட தேவைகள வந்து இந்த இடத்துல பூர்த்தி ஆகுது. இந்த விஷயத்த எனக்கு பிடிக்கல. இருந்தாலுமே இந்த விஷயம் நான் பண்ணினா என்னோட தேவைகள்லாம் பூர்த்தி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில இந்த நபர்கள் ஏதோ ஒரு தேவைய நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அப்போ இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஃபேமிலி கைடன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. உங்களோட லவ் லைஃப் பொறுத்த மட்டும் ஃபேமிலியோட தலையிடல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்போ அவங்க ஃபேமிலி ஆட்கள் சொல்றத கேட்டு இந்த நபர்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அல்லது புதிய ஒரு விஷயத்த, புதிய ஒரு நபர கொண்டாந்து கூட உங்க நபர் எஸ் சேர்த்துருக்கலாம். ஓகே. அப்போ இந்த புது விஷயத்துக்காக ஓகே தன்னையும் மாத்திக்கொள்ளலாம். புதுசா ஏதாவது ஆரம்பிக்கலாம். தன்னோட முன்னேற்றத்துக்காக தானே, தன்னோட விஷயத்துக்காக தானே இந்த இடத்துல இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் தேடுறதா கூட இருக்கலாம். ஃபேமிலியில உள்ள ஆட்கள். ஏதாவது ரிலையன்ஸ் பார்த்துருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு நபரை வந்து திருமணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஏதாவது காட்டியிருக்கலாம். அதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த நபர்களோட மைண்டில் வந்து 2 விஷயம் ஓடுது. தான் இழந்த காதலை வந்து தேடுறதா, அல்லது தன்னோட புதிய வாழ்க்கைக்கு வந்து போய் சேருதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கே பார்க்கும்போது ஒரு சில நபர்களுக்கு என்ன தோணுதுன்னா, இனி என்ன ட்ரை பண்ணியும் இந்த காதலை வந்து புதுப்பிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்குமான இந்த தொடர்பில் வந்து ஒரு தடக்க இப்போ பிரேக்கப் ஆகி புரிஞ்சிருக்க மாட்டேங்குது. நிறைய பிரேக்கப் ஆகியிருக்கும். நிறைய தடவை 2 பேரும் கதைப்பீங்க, அப்புறம் விலகிருவீங்க, கதைப்பீங்க, விலகிருவீங்க அப்படின்ற மாதிரி 2 பேத்துக்குள்ள அந்த ஊடல் வந்து நிறைய இருந்து விலகி இருக்கும். அப்படின்றதுனால என்னமோ இப்போ இந்த நபர்கள் யோசிக்கிறாங்க, அகெயின் நான் திரும்பி போனேன் அப்படின்னா கூட, இல்லை என் மனசில் இருக்க விஷயத்த சொன்னேன் அப்படின்னா கூட பிரிவு தான் வரப்போகுது. அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த நபர்கள் வந்து ஓகே, இதுக்கு மேலே நான் ட்ரை பண்ண ரெடியாக இல்லை, இதுக்கு மேலே நான் ஸ்டெப் வைக்கவும் ரெடியாக இல்லை, இது என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்ற மாதிரி ஸ்டெப் பேக் ஆகுற மாதிரி இருக்குது. அப்போது இந்த இடத்துல கொண்டாட்டங்கள், ஏதோ ஒரு கொண்டாட்டம் வந்து உங்கள் நபர்களோட இடத்துல வந்து நடக்க போகுது, அந்த ஃபேமிலியில் நடக்க போகுது. அதில் உங்கள் நபர்கள் வந்து கலந்து கொள்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு கொண்டாட்டத்தில் இந்த நபர்கள் இணைய போகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. அது வந்து அவங்களுக்கான திருமண நிகழ்வா, அல்லது இந்த நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கலந்து கொள்ள போகிறாங்களா அப்படின்றது தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். இங்கே நான் பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயம் வந்து நடக்க போது, அந்த விஷயத்தில் வந்து இவங்களுக்கான ஒரு விஷயத்த வந்து தேர்வு பண்ணுற இடத்துல உங்கள் நபர்கள் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அது ஏன் அப்படின்னா, அந்த நபர்கள் தனக்கு இப்போ பொருத்தமான விஷயத்த தேடுற பயணத்தில் அந்த நபர்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மன ரீதியாக அந்த நபர்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கணும், கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி, தனக்கு என்ன வேணும் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறத தாண்டி, இப்போ எனக்கு என்ன தேவை இருக்குது, அந்த தேவையை நான் எப்படி பூர்த்தி பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்றதுல இந்த நபர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி உங்கள் நபர்கள் நிறைய காசுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் இல்லை அப்படின்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நபர்கள் அப்படி மாற்றப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கைக்க நம்ம ஏன் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளக்கூடாது, எல்லா விஷயமும் நிறைவேறுதில்ல, அப்போ ஏன் நான் இதையே ஓகே பண்ணிக்கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த நபர்களோட எண்ணங்களில் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு இந்த நபர்கள் வந்து யோசிக்கிறாங்க. ஓகே, இது காதலை பொறுத்தா, இல்லை வந்து வேற ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணுறதா அப்படின்னு. இன்னொரு விஷயத்த இந்த பக்கம் உங்களோட சைட் பார்க்கும்போது இது காதல் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த சைட் பார்க்கும்போது அவங்களோட முன்னேற்றத்துக்கான வழிகளை வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து காட்டுறாங்க. ஓகே. ஸோ அது ஃபேமிலியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அப்போது இந்த நபர்கள் வந்து அவங்க கைட் பண்ணுறத வந்து காது கொடுத்து கேட்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த நபர்களுக்கு வந்து இங்கே ஒரு சில முடிவுகளை கொடுக்குறதா, தான் வந்து முன்னோக்கி போகிறேன்னா அப்படின்றதுல ஒரு சில கன்ஃபியூஷன் வந்து வந்திருக்கலாம். அப்போ உங்கள் காதலில் இப்போ திடீர்னு உங்கள் நபர்கள் வந்து ஒரு எந்த மூமெண்ட்டுமே கொடுக்காம டக்குன்னு முடிச்சுட்டு போயிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அல்லது ஏதாவது சொல்லாமல் கூட போயிட்டுருக்கலாம். ஸோ அப்போது இந்த நபர்கள் ஏதாவது ஒரு ட்ராப்புக்குள்ளே மாட்டுப்பட்டு தான், ஓ மை காட், இது வந்து ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் நிறையவே இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபேமிலி கூட இந்த நபர்களை சம்மதிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி பிளாக் மேஜிக் ஒரு சம்திங் ஏதாவது பண்ணியிருக்கிறதுக்கான விஷயம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்றதுனால தான் இப்போ இந்த நபர்களுக்கு உங்களை காதலிக்கும் போது, உங்கள் கூட இருக்கும்போது எந்தெந்த நபர்கள்லாம் ஓகே கிடையாது அப்படின்னு இந்த நபர்கள் நினச்சி கொண்டிருந்தாங்களோ, இப்போது இந்த நபர்களுக்கு அவங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரியும், நீங்கள் தான் ரொம்பவே கெட்டவங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில எண்ணங்கள் வந்து மாறிக்கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் கூட இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷன் வந்து இந்த நபர்கள் வந்து மேபி உடல் ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை மன ரீதியாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி சம்பந்தங்கள் வந்து ரொம்பவே கம்மி அப்படின்றதுனால இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது ஓவராக இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கொள்கிறாங்க. ஓகே.
ஏன்னா, இதில இந்த காதல்ல இந்த நபர்கள் பெரிய ஒரு நாற்றத்த காட்டல. ஏன்னா, இந்த இடத்துல வந்து எஸ் என்றாலும் ஓகே, இல்லன்றாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா, இந்த நபர்களோட கண்கள் வந்து கட்டப்பட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்போ இந்த நபர்கள் ஆல்ரெடி ஒரு ட்ராப்புக்குள்ள தான் இருக்காங்க. ஸோ, ட்ராப்புக்குள்ள இருக்கும்போது இந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக மெல்ட் பண்ணப்பட்டு முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னொரு ஆளால முன்னோக்கி நகர வைக்கப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க. அல்லது இங்க ஒரு சிலருக்கு மட்டும், நான் இது எல்லாருக்கும் சொல்ல கிடையாது. குறிப்பிட்ட ஒருத்தருக்கு சொல்றேன். இங்க இந்த நபர்கள் உங்க நபர்கள் ஒரு தாயாகுறதுக்கோ, ஒரு தகப்பன் ஆகுறதுக்கோ சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. ஓகே. இது ஒரு ட்ராப் தான். இந்த ட்ராப்புக்குள்ள இந்த நபர்கள் அகப்பட்டிருக்கிறதுனாலோ என்னமோ தன்னோட தேவைகள்லாம் பூர்த்தி ஆகுது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ, அதே சேம் டைம் வந்து இந்த நபர்கள சீட் பண்ணி ஏதோ ஒரு நபர் வந்து ஒரு பேபிக்காக ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ, அதனால கூட ஆல்ரெடி இங்க ஆகியிருக்கலாம் அப்படி ஒரு விஷயம். ஸோ, அதனால கூட உங்க நபர்கள் வந்து ரொம்பவே ஒரு மௌனத்தில இருக்கலாம். என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாம, என்ன ஆன்சர் குடுக்குறது, உங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாம கூட இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் மௌனத்தில இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. ஓகே. ஸோ, மறைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். இங்க பார்க்கும்போது இவங்களோட புது வாழ்க்கைய நோக்கியான ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த விஷயத்த விட்டோம் அப்படின்டா, ஸ்டெப் எடுக்காம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணும் அப்படின்றது இந்த நபர்களுக்கு தெரியுது. ஸோ, அதுக்கு பயந்துக்கிட்டே இப்போ இந்த நபர்கள் வந்து நான் ஓகே, நான் எல்லாத்தையும் ஏத்துக்கொள்றேன். இது எந்த கையால நடந்த தப்பு தானே. அதனால நான் இத ஏத்துக்கொள்றேன் அப்படின்னு தன்ன தானே அக்செப்ட் பண்ணி கொண்டு இதுக்குள்ள போற மாதிரி இருக்கு. இந்த நபர்களுக்கு தெரியுது. ஆல்ரெடி இங்க நம்ம மாட்டிக்கொண்டோம். இத விட்டுட்டு எஸ்கேப் ஆக முடியாது. எஸ்கேப் ஆகுறேன் அப்படின்னா கூட அது ஒரு பெரிய பிரச்சனைய கிரியேட் பண்ணும். அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் பயந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால தான் இப்போ வந்து பேந்து பேந்து முழிச்சு கொண்டிருக்காங்க. ஓகே. என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயமே இந்த நபர்களுக்கு இப்போதைக்கு தெரிய மாட்டேன்னுது. ஓகேயா. ஸோ, அதனால இந்த நபர்கள் வந்து பேந்து பேந்து முழிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன். அப்போ யாரோடையோ ஒரு கண்ட்ரோல்குள்ளே போயிட்டு இந்த நபர்கள் இதுதான் தனக்கான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஓகே, விருப்பமே இல்லை அப்படின்னாலுமே கூட இந்த வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணி கொண்டுட்டு போயிடலாம். இதுக்குள்ளே போயிட்டு நமக்கான வாழ்க்கையை வந்து உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து தன்னோட வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இன்னொரு நபர்களுக்காக மாற்றிக்கொண்டு முன்னோக்கி போய் கொண்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறேன். ஓகே. ஸோ, இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ, இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படி என்றால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ, இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.